வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம ராயபுரத்தில் இருக்கிற லக்கி பாட் கடைக்கு போக போகிறோம். இங்கே நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நிறைய வெரைட்டியான பொம்மைகள் கிடைக்கும். இப்போ வரலட்சுமி பண்டிகைக்காக நிறைய வரலட்சுமி பொம்மைகள் இருக்கும். அடுத்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரின்னு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வரும். இப்போ நம்ம லக்கி ஸ்பாட் போயிட்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நமக்கு வரலட்சுமி விரதம் வரப்போகுது. அதனால நமக்கு வரலட்சுமி பண்டிகைக்காக நிறைய அம்மன் பொம்மைகள் எல்லாம் இங்கே இருந்தது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் இயர் கூட. ஒரு சிஸ்டர் கூட லேட்டஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே கொழுப்படிக்கட்டு கிடைக்குமா, 5 ஸ்டெப்ஸ் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்காக லக்கி பாட்க்கு வந்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு கூட பார்க்கலாம். இங்கே ஆன்மீக பொருட்கள், கொழுபொம்மைகள், கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். கருங்காலி பொம்மைகள், ஜெர்மன் சில்வர் கூட கிடைக்கும். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே நமக்கு நிறைய அம்மன்கள் தான் இருக்காங்க. இப்போ வரலட்சுமி பண்டிகை வரப்போகிறதுல நிறைய அம்மன் பொம்மைகள், அதே மாதிரி அலங்காரத்துக்கு நிறைய வெரைட்டி மாலைகள் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. அதே மாதிரி அம்மனுடைய பீடம் நிறைய இருந்தது. இதெல்லாம் நம்ம எவ்வளோ ரேட்லாம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிறதால ரேட்லாம் செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பாருங்கள், டெக்கரேஷன் பீசஸ் இருக்குது. அதே மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது அம்மன் அலங்காரத்துக்காக. இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், நல்லா வாஷபிள். வெளியில் நீங்கள் வாங்குறத விட குறைவான விலையிலேயே கிடைக்கும். சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் பெரிய அம்மன் வைக்கிறதுக்கு பெரிய பீடங்கள் கூட இருக்குது. அதே மாதிரி தாமரைப்பூ மாதிரி பீடம் கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நிறைய படி இருக்குது. அந்த சிஸ்டர் கேட்டது கூட இங்கே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கிறதால நம்ம எந்த ஐட்டம் சிஸ்டர் கேட்குறாங்கன்னு தெரியல. நீங்கள் வெளியிலே பார்க்கும்போது இந்த போர்ட்லேயே இந்த ஃபோன் நம்பர் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட அவங்க ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இங்கே ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். ஸோ தட்டு, சொம்பு, பூஜை ஐட்டம்ஸ், கப்ஸுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே இந்த அம்மனுக்கு அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். இதில் நமக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்குது. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாமே பித்தளையில் வெரைட்டியான விளக்குகள். இந்த 5 விளக்கு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், மிரர். இது கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மிரராகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. நான் வெளியில் பார்த்தவரை இந்த மாதிரி ஐட்டம் 250 வரையும் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க கூட சூப்பராக இருக்கும். ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. அது தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பாக்ஸ் மாதிரி ஐட்டம் கூட இருந்தது. மஞ்சள் குங்குமம்லாம் சுவாமி பொருட்கள் வைக்கிற மாதிரி. பாருங்கள், இந்த விளக்குகள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே பித்தளை விளக்குகள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உள்ளே இருக்குது. சாம்பிளுக்காக ஒரு சில ஐட்டம் வெளியே வச்சுருக்காங்க. டபரா செட் கூட இருக்குது பாருங்கள். பித்தளையில் பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்குது, யானை இருக்குது, இன்னும் நிறைய விளக்குகள் எல்லாம் இருக்குது வெரைட்டியாக. இந்த ஸ்டெப் விளக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் 5 விளக்கு ஏற்றுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே 5 விளக்கு இருக்குது, ஸ்டெப்பாகவும் இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் இதே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப லெஸ் வெயிட்டாகவும் சூப்பராக இருந்தது. ஆனால் இதுக்கெல்லாம் ரேட் இதில் இல்லைங்க, நம்ம சொல்ல முடியல. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதால இவ்வளோ ஐட்டத்துக்கும் ரேட்டு கேட்க கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஐட்டம் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அவங்க ரேட் சொல்லுவாங்க. இதில் சைஸஸ் கூட இருக்கலாம். அந்த பித்தளையில் எப்போ வெயிட்டை பொறுத்து ரேட் இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய அம்மன் ஐட்டம் இருக்குது பாருங்கள். நிறைய அம்மன் சைஸஸ் இருக்குது. நமக்கு எவ்வளோ சைஸில் வேணும்னாலும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்லேயும் கிடைக்கும். இதில் நமக்கு 8 இன்ச்சில் இருந்து 22 இன்ச்சஸ் வரைக்கும் அம்மன் இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ சைஸஸ் நிறைய இருக்குது. இருக்கிறதுலே சின்ன ஐட்டம் இது தான். இது 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி பெருசு 22 இருக்குது பக்கத்துலேயே. இந்த க்ரீன் கலருது. இது நமக்கு மினிமம் 600 ருபீஸ்லேருந்து 2000 அபோவ் வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு நமக்கு வேண்டிய சைஸுக்கு நம்ம கேட்கலாம். அதனால் ஒவ்வொன்றும் ரேட்டு சொல்ல முடியல. உங்களுக்கு வேண்டிய சைஸு இல்லைன்னா இவ்வளோ இன்ச்சில் வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா அவங்க ரேட் சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் நேர்லேயே பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இல்லை நீங்கள் வர முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணிடலாம். அவங்க பேக்கிங் கூட நீட்டாக பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பத்திரமா வரும். பாருங்கள், இங்கே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் ஸ்டாக் நியூவாக வந்துட்டு இருக்குது, சேல் ஆகிட்டே இருக்குது. நான் போனப்போ கூட கூட்டமாக இருந்தாங்க. நிறைய பேர் வரலட்சுமி பண்டிகைக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும், எவ்வளோ இன்ச்சில் வேணும், எவ்வளோ ரேட்டில் வேணும் சொன்னீங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இருக்கிறது ஃபோட்டோ அனுப்புவாங்க. அதை நீங்கள் டிசைட் பண்ணலாம்.
அம்மனுக்கு இந்த கை கால் இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்துட்டு ரெடிமேட் அம்மன் வாங்குவாங்க, சிலர் வந்துட்டு தனியாக கலசத்துலேயே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொம்பு வச்சு ரெடி பண்ணுறதுக்கு கூட இங்கே அசசரிஸ் எல்லாம் கிடைக்கும். பாருங்கள், அம்மன் வெரைட்டியாக இருக்காங்க. புடவை வெரைட்டிஸ் கூட நிறைய இருக்குது. இந்த டிசைன்லாம் சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே நியூ ஸ்டாக். அம்மனில் நம்ம உட்காந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நின்ன மாதிரி அம்மன் கூட இருக்குது. இன்னும் நிறைய பேர் நின்ன மாதிரி வேணும் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே அந்த மாதிரி கூட இருக்குது. இல்லை இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது, அது சேல் ஆகிட்டே இருக்குது. நான் தான் லேட்டாக போயிருந்தேன். இன்னும் நிறைய ஸ்டாக் இருந்தது மேடம், நீங்கள் இன்னும் லேட்டாக வந்துட்டீங்க சொன்னாங்க. ஸோ இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ண அப்புறமா தான் எனக்கே போகணும்னு நினச்சேன். ஏன்னா நான் கொலு பொம்மைக்கு நவராத்திரி எப்போ போகலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் நானே மிஸ் பண்ணிட்டேன். சில பேர் ரெடிமேட் அம்மன் வேணான்ட்டு இந்த கலசத்துலேயே தேங்காய் வச்சு ரெடி பண்ணுவாங்க. அப்படி வைக்கும்பொழுது இந்த முகமும் வேணும். அதே மாதிரி ரெடிமேட் அம்மனுக்கும் இந்த முகம் கிடைக்கும். நம்ம என்ன சைஸில் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முகம் சைஸ் கூட இருக்கும். இதில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது. சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி ஜுவல்லரி போட்ட மாதிரி அலங்காரம் பண்ணியும் ரெடிமேடாக கிடைக்கும். அதுலேயும் இந்த கொண்டையெல்லாம் வெரைட்டியாக இருந்தது. ஸோ அது வந்து சைஸஸும் வேறு இருக்கும். அதனால் இதில் ரேட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் ரேட்டு சொல்ல முடியல, ஏன்னா இது வந்து ஹோல்சேல் ஷாப் இது. அதனால நமக்கு இங்கே ரேட் இருக்காது. ஒரு சில சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு தான் அதில் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரேட்டே இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் முடிஞ்சவரை நிறைய கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது கூட ஃபோட்டோ அனுப்புவாங்க. பாருங்கள், இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் மேலே பாருங்கள், இந்த முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரிஜினல் அம்மன் நேரில் வந்த மாதிரி அவ்வளோ ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹேர் ஸ்டைலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சிகை அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பின்னால் வந்து நமக்கு பீட்ஸ் வச்ச மாதிரியும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அலங்காரம் அதிகமாக இருந்தால் தலைப்புறம் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. ஏன்னா அந்த பின்பக்கம் இருக்கிற அலங்காரத்தினால அந்த வெயிட்டு, அதனால் என்ன ஒரு கையில் என்னால் எடுக்கவே முடியல. அப்புறமா அங்கே சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு தனியாக இந்த ஜுவல்லரி எல்லாம் தனியாக இருக்குது, அது கூட நம்ம வாங்கலாம். அது கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய்க்கு வந்து சின்னதாக அந்த முகம் மட்டும் வச்சுட்டாக்கா அதுக்கு பின்னால் அலங்காரம் பண்ணுறதுக்கு தனியாகவே கிடைக்கும். பாருங்கள், இந்த முகம் எவ்வளோ அழகாக இருக்குது. சுவாமி முகம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த கை கால் கூட நமக்கு 3 கலரில் இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த க்ரீம் கலர் மாதிரி கொஞ்சம் லைட் ஒயிட் மாதிரி ஒரு 2 கலர் இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து இந்த எல்லோ கலரில் இருந்தது. பாருங்கள், இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இதில் கூட நமக்கு சைஸஸ் இருக்கும், சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு. நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற அம்மனுடைய சைஸை பொறுத்து அது இருக்கும். அடுத்து இது வந்து நமக்கு தனியாக வைக்கும் பொழுது கலசத்துக்கு போடுறதுக்கு, இல்லைன்னா நமக்கு வீட்டில் இருக்கிற அம்மனுக்கு அலங்காரம் பண்ண வெரைட்டியான பாவாடை. இதில் வந்து நமக்கு 120, 200, 250 அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நல்லா ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து 200 ரேஞ்சில் இருந்தது. இல்லை ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரினா சிம்பிளாக கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த சிகை அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். வெரைட்டியாக இந்த மாதிரி பின்னால் அலங்காரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியாவுக்கு இங்கே நிறைய இருக்குது. பாருங்கள், இதில் நம்ம ஸ்டாண்ட்லேயே நம்ம நிறைய ஐட்டம் மாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் இதில் நிறைய ஸ்டாக் இருக்கும். ஸோ அவங்க வந்து சாம்பிளுக்கு தான் வெளியில் வச்சுருக்காங்க. இது கலராகவும் இருக்கும். இந்த மாதிரி கோல்டுலேயும் கிடைக்கும். இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுடைய அம்மனுடைய புடவை கலருக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸில் நிறைய வெரைட்டி சைஸஸ் கூட இருக்குது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி அம்மன் முகம் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அங்கேயே வாங்கிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து அங்கேயே வந்து செட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஜடை ரொம்ப வெரைட்டியாக இருந்தது. ஸோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜடை அப்படியே மாட்டிடலாம். பாருங்கள், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே ஜடைக்கு நிறைய மாடல்ஸ் மாட்டி வச்சுருந்தாங்க. இது ஜடை சைஸ் கூட சின்னதும் பெருசுமா நிறைய வெரைட்டி சைஸஸ் இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு கோல்டு வச்ச மாதிரி. ஸோ அம்மன் அலங்காரத்துக்கான சிகை அலங்காரத்துக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மாலைகள் வெரைட்டியாக
நம்ம அம்மனுக்கு போடுறதுக்கும் வீட்டில் சுவாமி படத்துக்கு போடுறதுக்கும் வாசலுக்கு போடுறதுக்கு பாருங்கள். இங்கே வாசலுக்கு எப்படி போடலான்னு ஒரு ஐடியாக்காக அவங்களே ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா வராது எப்படி செய்யலான்னு. ஸோ நம்ம இதில் இருந்து கூட நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கி நம்ம வீட்டு வாசலுக்கும் வைக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு கட்டுறதுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். இது கூட சிகை அலங்காரம் தான், அப்படியே ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரி சூப்பராக இருந்தது. சில பேருக்கு மல்லிப்பூ இருந்தால் கூட இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் தெரியாது. அதுக்காக இவங்க பாருங்கள், ஒரு அம்மனை ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் வச்சுட்டு அவங்க ஜுவல்லரி எல்லாம் போட்டு அந்த அம்மனுடைய ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஜுவல்லரி இருக்கான்னு செக் பண்ணி வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். இதில் வந்து அம்மனுக்கு கம்மல், ஜுமிக்கி, அப்புறம் திலகமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய நமக்கு தேவையான மாதிரி இங்கே கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இங்கேயே செட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சதை வாங்கிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய கடைகள் நமக்கு ஐடியா இருக்காது. அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க, அப்படியே வாங்கிக்கணும், இல்லைன்னா பேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு தேவையானதை வந்து நம்மளே செட் பண்ணுறதுக்கு, ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு தெரியலன்னா கூட அவங்க செட் பண்ணி காட்டுவாங்க, இந்த மாதிரி பண்ணி வாங்கலாம்னு. பாருங்கள், இதெல்லாம் அம்மனுடைய கிரீடங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அம்மனுக்கு மட்டும் இல்லை, மற்ற வீட்டில் இருக்கிற சாமிகளுக்கும் இந்த கோயிலில் சின்ன சின்ன விக்கிரகத்துக்கும் போடுறதுக்கும் நிறைய வெரைட்டியான கிரீடங்கள். அதே மாதிரி வாசல் அலங்கரிக்க பெரிய பெரிய மாலைகள் கூட இருக்குது. இதெல்லாம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எல்லாமே பாக்ஸில் இருந்தது. அதனால நம்ம இந்த பாக்ஸெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க முடியல. இது பாருங்கள், இது எல்லோ கலரில் கை கால் இருக்குது. இந்த பாக்ஸஸில் நம்ம ஜுவல்லரிஸில் ஒவ்வொரு ஐட்டமும் செப்பரேட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் சிகை அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள், வெரைட்டியான கொண்டைகளெல்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொரு சுவாமிக்கும் தேவையான மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொண்டை வேணும்னாலும், எந்த மாதிரி சைஸஸில் வேணும்னா கூட இங்கே இருக்குது. எல்லாமே பாக்ஸில் வச்சுருக்காங்க. அதனால நமக்கு வேணும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஜல்லடை மாதிரி இருக்குது. ஸோ நார்த் இந்தியன் யூஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ். நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் கூட இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தனியாக கூட பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க இந்த வாங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படிலாம் புடவை கட்டி இப்படி அலங்காரம் பண்ணலாம்னு ஐடியா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இதை தான் பண்ணுவேன், நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு நமக்கு இங்கே கிடைக்கும். அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அம்மன் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செட்டான அம்மன் ஜுவல்லரிஸ் கூட கிடைக்கும். ஸோ கோயிலுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து ஃபேஸஸ் மட்டும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது நம்மளே வந்து அலங்காரத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். இதெல்லாம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்க முடியல. ஆனால் வெளியில் சிலது வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக நெக்லஸ் ஐட்டம்ஸ். நம்ம கலசத்துக்கு செட் ஆகிற மாதிரி சைஸஸில் நெக்லஸ் வாங்கலாம். நிறைய வெரைட்டியான ஸ்டோன்ஸ் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஹாரம், லாங் செயின்ஸ், நம்மளுடைய அம்மனுக்கு வேர் பண்ணுறதுக்கு வெரைட்டியான லாங் செயின்ஸ். இது வந்து ஒயிட் கலரில் பாதங்களும் இருக்குது. அதே மாதிரி கோல்டில் கூட இருக்குது. இதெல்லாம் தாலி, அம்மனுக்கு தாலி. இந்த ஸ்டோன்ஸுடைய குவாலிட்டியை பொறுத்து கூட இதில் ரேட் இருக்கும். நிறைய வெரைட்டி இருந்தது இங்கே. ஸோ உங்களுக்கு ஒருவேளை வீட்டில் இருக்க எந்த சுவாமிக்கு ஜுவல்லரி வேணும்னா கூட நீங்கள் இங்கே வரலாம். கண்டிப்பாக இது ரீட்டைல் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இவங்க தராங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஃபோன்லேயே கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் இருக்கான்னு. அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அதுலேருந்து கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணிடலாம். நான் போயிருந்தப்போ கூட நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபோனில் பேசிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணின உடனேயும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து நெக்லஸ் ஐட்டம்ஸ் குட்டி குட்டியாக. இந்த இடத்துல நிறைய லாங் நெக்லஸ் இருந்தது பாருங்கள். பெரிய ஹாரம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பெரிய ஹாரமெல்லாம் வந்து நமக்கு 1000 2000 ரேஞ்சில் இருந்தது. இது மேலே வந்து ஒரு இதில் வந்து ரேட்லாம் போட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து எல்லாமே ரேட் செக் பண்ண முடியல. அதனால் நமக்கு இங்கே என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ், கலர் ஸ்டோன்லாம் நல்லா ஹெவியாக இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மனுக்கு போடும்போது நல்லா கிராண்டாக இருக்கும்.
இது பாருங்கள் ஸ்டெப்பாகவும் செட்டாக கூட இருக்குது. சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் இருக்குது, நமக்கு செட்டாக இருக்கிறதும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலரிங் ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் நியூ ஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள், பாக்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாங் நெக்லஸஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் போனால் நீங்களே நிறைய வெரைட்டிஸ் பார்த்து கூட டிசைட் பண்ணலாம். நீங்கள் கல்மண்டபம் ஸ்டாப்பிங் இறங்கினாலே வாக்கபிள்லேயே இருக்கும். மெட்ரோன்னா தியாகராய காலேஜ் மெட்ரோ வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் இங்கே வந்துடலாம். நீங்கள் ஃபோன் பண்ணினா கூட உங்கள் ரூட் சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேளை ரூட் தெரியலன்னு பயப்படாதீங்க. பாருங்கள் இதே மாதிரி தான் இது வந்து ஸ்டெப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கிராண்டாக இருந்தது. இதெல்லாம் 1000லேருந்து 2000 ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. வெறும் கோல்டுலேயும் வேணும்னாலும் கிடைக்கும், அதே மாதிரி கலர் ஸ்டோன்ஸ்லேயும் கிடைக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினா கூட 2 நாள்லேயே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. இது பாருங்கள் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அழகான அம்மன் வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிவிடுங்க. இங்கே நிறைய ஸ்டாக் இருக்குது, குயிக் டெலிவரி இருக்கும். இன்னும் இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து அம்மன் முன்னால் மேட் மாதிரி டிசைனாக ரெடி பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் நிறைய பொம்மைகள் வரும். நவராத்திரி முன்னால் எல்லா சுவாமிகளுடைய நவராத்திரி பொம்மைகளும் வரும். அதெல்லாம் கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.